வணக்கம் நேர்களே. தமிழக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு பரபரப்பான புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது. எழுப்பியிருப்பது எதிர்க்கட்சிகளோ அல்ல சிவில் சொசைட்டி உறுப்பினர்களோ அல்ல ஊடகக்காரர்களோ அல்ல. இந்த புகாரை எழுப்பியிருப்பது தமிழக அரசாங்கத்துடைய மூத்த அமைச்சர். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நம்பர் 2 அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி கவிழ்ந்துடும் இல்லை ஆட்சி மாறிடும் அப்படிங்கிற நினைப்பில் அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை, அல்ல சில அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை. இதில் சிலர் திமுகவோடு தொடர்புலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். ஒரு அமைச்சர், அதுவும் ஆட்சியில் அரசாங்கத்தில் நம்பர் 2 நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சியுடைய ஸ்திரத்தன்மை குறித்து தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. ஆளும் கட்சியே 3 பிரிவுகளாக இருக்கு. டெக்னிக்கலாக 2 பிரிவாகவும் பிராக்டிக்கலாக 3 பிரிவாகவும் செயல்பட்டு வர நிலையில ஆட்சிக்கு ஆபத்து வருதா, ஸ்திரத்தன்மை குறித்த அச்சம் அரசுக்கே இருக்கிறதா, எதிர்கட்சிகளால் அது ஏற்படுமா? ஏன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அரசு மீது கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை தீர்மானம் கோரப்பட்ட பிறகு 6 மாசம் ஆயிருக்கு. எதிர்கட்சிகளோ இல்லை ஆளுங்கட்சியுடைய மற்ற பிரிவுகளோ ஆட்சிக்கு அரசுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகாரிகள் மத்தியில் இருக்கா, ஏன் அரசுக்கே இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம் முன் எழுகிறது. அமைச்சர் அரசு ஊழியர்கள் மீது புகார் நிதர்சனமா திசை திருப்பலா என்ற கேள்வியில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஓய்வு பெற்ற அதிகாரி திரு முருகன் IAS அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். மற்றும் அதிமுகவின் சார்பாக, அதிமுக அம்மாணியின் சார்பாக பேராசிரியர் தீரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இணைகிறார்கள். நீண்ட நாளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சிவஜெயராஜ். அவரை அன்போடு வரவேற்கின்றோம், மற்றவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் சாமானியன் குரலாய் சதீஷ், உங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி ஆப்வியஸ்லி பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு. அதிகாரிகள் அரசு இயந்திரத்துடைய மிக மையமான உறுப்பினர்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிகாரிகள் ஒத்துழைக்கல அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றார். அதுவும் ஏற்கனவே சொன்னது போல நம்பர் 2 நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இது எப்படி குற்றச்சாட்டா பார்க்கறதா அல்ல ஆட்சி பலவீனமா இருக்கு அப்படிங்கிறதுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா? இல்லை, இதில் குற்றச்சாட்டோ இல்லை எல்லா ஆட்சி காலத்திலையும் இல்லாத ஒரு நடைமுறையோ அமைச்சர் சொல்லில்லை. பொதுவாக என்ன செய்வாங்கன்னாக்கா, அதிகாரிகள் கொள்கை முடிவு எடுக்கிறது அரசு, மெஜாரிட்டியாக பெரும்பான்மை பலமிக்க அரசு தான் கொள்கை முடிவுகளை எடுக்கும். அவங்க எடுக்கிற கொள்கை முடிவுகளை அமுல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள். அப்போது அதில் கூட அவர் அண்ணன் இவர் எங்கள் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில அதிகாரிகள், எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது, பல அதிகாரிகள் அமைச்சர்களோட நல்லா ஒத்துழைச்சி அவங்க சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அதிகாரிகள் சில நேரங்கள் அப்படி நடந்துக்கிறாங்கன்றதை தான் அவர் ஒரு வருத்தமாக சொல்லி, அவர்களும் என்னன்னாக்கா அவங்கள ஒரு சில பேருக்கு ஏன்னா பொது வழியில வருத்தத்துக்குரிய விஷயமா அவர் பதிவு செய்யறாரு, ஒரு மேடை நிகழ்ச்சியில பதிவு செய்யறாரு. அப்படிங்கும் போது அது பலவீனத்தை தான் காட்டுது. நீங்க சொன்னது போல அரசுடைய கொள்கைகளை முடிவுகளை செயல்படுத்த கடமைப்பட்டவர்கள் அதிகாரிகள், அவங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சியோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா இஸ் இட் நாட் a sign of weakness? அதாவது ஒரு சில அதிகாரிகள் சரியா செயல்படணும்னு சொல்றத ஒரு அமைச்சர் சுட்டி காட்டுறதுல எந்த தப்பு இல்ல. அவர் எல்லா அரசு அதிகாரிகளை செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது அரசுடைய பொறுப்பு. ஆமா, நீங்களே சொல்லுங்க பேராசிரியர் தீரன், இப்படி ஜெயலலிதா ஒரு நாள் சொல்லியிருப்பாரா? ஜெயலலிதாவுடைய ஆட்சியில இப்படி நடந்திருக்குமா? இப்படி வருத்தப்படுற சூழல் வந்திருக்குமா? இல்ல, அம்மா இருக்கும்போது அவங்களுடைய நிலைப்பாடு வேற. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தாய் இல்லாத வீடு மாதிரி, பலமா இல்ல ஆட்சி தலை இல்ல, அப்படி சில அதிகாரிகள் நினைக்கலாம். அதனால ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன, சில தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அடுத்தது நம்ம ஆட்சி தான் சொன்னாங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னாடி கூட இன்னும் 3 மாசத்துல கவர போகுது, 4 மாசத்துல கவர போகுதுலாம் சொன்னாங்க. இதையெல்லாம் படிக்கக்கூடிய இல்ல, அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதிகாரிகள். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா காலத்துல அவங்க எந்த காலத்திலும் இப்படி வருத்தப்பட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களே வந்தது போல வந்திருக்காரு. அப்படி இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா ஆட்சி தலைமை பலவீனமா இருக்குன்னு பொருள் கிடையாது. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில IAS அதிகாரிகளே போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க அரசை எதிர்த்து.
ஒரு சர்டிஃபிகேட் வந்து போலீஸ் சான்றிதழ் கொடுத்து இவர் சேர்ந்தாரு, அது இதெல்லாம் எவ்வளவு நடந்து 1-2 கேஸ் வருது வேறங்க. இப்ப அப்படிதான் ஒரு பொது மேடையில நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இன்னொரு கட்சிக்கு விசுவாசம். நான் உங்களை ஒரு திருப்பி கேட்கிறேன், எல்லா அதிகாரியும் வந்து எங்க ஆட்சிக்கு எதிராக போயிட்டாங்கன்னா சொல்லிக்கிறேன். ஒரு சில அதிகாரிகள் தான் நல்ல தெளிவா ஒரு வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா சொல்லும் போதே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. நீங்க ஏங்க அதை பிரச்சனையாக்குறீங்க? ஒரு பாசிங் கமெண்ட். அதிகாரிகளை வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைங்கன்னு கேட்கறது வந்து ஒரு ரெக்வஸ்ட். ஒரு அமைச்சர் அதை கேட்கறாங்கன்னா, சீனியர் மினிஸ்டர் கேட்கறாங்கன்னா, 1-2 பேர்கள் வந்து அப்படி ஏதாவது ஆசிலேஷன் மைண்ட்ல இருந்தா கூட இந்த 4 ஆண்டு காலமும் இந்த ஆட்சி தொடர்றது உறுதியிலும் உறுதி. இதை வந்து நீங்க ஏதாவது ஒரு நினைப்புல இருந்துகிட்டு எங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்துறாதீங்க அப்படின்றது. நான் என்னால ஏன் வருது ஏங்க ஏன் வருதுனாங்க என்னங்க நாங்களா பொறுப்பு? ஸ்திரத்தன்மை குறித்த ஒரு கேள்வி எழுது, ஆட்சி தலைமை குறித்த ஒரு கேள்வி எழுது, அவையெல்லாம் கேள்விக்குறியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? இந்த ஆட்சிக்கு இன்னும் 4 வருஷம் ஆயுட்காலம் இருக்கு. அந்த சந்தேகம் ஏன் வரணும் அதிகாரிகளுக்கு? ஏன் வரணும்? ஒருத்தர் வந்து என்ன அணி என்றாரு, இன்னொரு அணி என்றாரு, பார்த்தா நீங்க 3 அணின்றீங்க, இன்னொருத்தர் வந்து 4 அணின்றாங்க, தீபாவோட சேர்த்தா 4 அணின்றாங்க. இப்படியா நீங்க வந்து ஒரு செய்தி இல்ல. ஆனாலும் நான் கேட்கிறேன், ஒரே ஒரு தொண்டை மற்ற கட்சிக்கு போயிருப்பானா? ஒரே ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பியோ போயிருப்பாங்களா? அதெல்லாம் போக மாட்டாங்க. மத்தவங்களை விடுங்க, அதிகாரிகளே கன்வின்ஸ் ஆலங்கறதானே காட்டுது. இத வச்சுக்கிட்டுதான் இல்ல அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல, இவங்க இன்னைக்கு நான் கவுழுவாங்களோ நாளைக்கு கவுழுவாங்களோன்னு சில அதிகாரிகள் நினைக்கலாம். ஏப்பா ஒவ்வொரு பாருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். எல்லா ஆட்சியிலையும் வந்து சில அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். எல்லா ஆட்சியிலும் சில அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு வெளிப்படையா அரசியல் கிடையாது. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு இந்த பார்ட்டி தான் நல்ல பார்ட்டி, இல்ல இந்த பார்ட்டி தான் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் கூட எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாம இருக்கலாம். அது அமைச்சர் சுட்டி காட்டலாம். டெக்னிக்கலி அரசாங்கத்துக்கு ஆயுட்காலம் இருக்கு. அந்த எண்ணம் இன்னைக்கு வந்து ஆட்சி மாறிடுமோ கவிழ்ந்துடுமோங்கிற ஒரு எண்ணமே அது ஆரோக்கியமா அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை அரசால கொண்டு வர முடியலையாங்கிற கேள்வி எழுப்பி. கட்டுப்பாட்டுலாம் கிடையாது. எங்களுக்கு எங்களால முடியும். அவங்களை எப்படி வழி நடத்துறது, அதிகாரிகிட்ட நயந்து எப்படி பேசுறது, அல்லது இதை நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி ஒரு பொதுத்தளத்துல ஒரு நிகழ்ச்சியில பண்ணுவாங்க. ஏன் இதை நீங்க ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கூடாது? சில ஆசிலேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த ஆட்சி நடுவில் கவுந்துலாம் நினைக்காதீங்க, இந்த ஆட்சி 4 வருஷத்துக்கு தொடர்ந்து நீடிக்கும், நாங்களும் மக்களுக்கு நல்லது செய்வோம், தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒத்துழைங்கன்னு கேட்கிறாரு. நீங்க அதிகாரிகளோட தொடர்புல இருக்கிறீங்களா, அவங்கள கட்டுப்படுத்துறீங்களா? அப்படியா? இல்லை, அரசாங்கம் வந்து செயல்படலை என்பதற்கு இது ஒரு உதாரணம். கவர்மெண்ட் என்பது இங்கே இருக்கா அப்படின்றது கேள்விக்குறியாயிடுச்சு. இன்னைக்கு கவர்னன்ஸ் என்பது இருக்கா, அதான் கேள்வி. யூ ஹேவ் நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் இந்த கவர்மெண்ட் இங்கே இருக்குன்னு, இந்த அரசாங்கம் இங்கே இருக்கிறது என்று நம்புகிறோமா? நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான். இங்கே மதிப்பிற்குரிய பேராசிரியர் பேசினார், நான் இல்லைன்னு சொல்லலை. 4 அணி இருக்கட்டும், 5 அணி இருக்கட்டும், நான் அவர்கிட்டே சொல்கிறேன். நான் வந்து 5 அணி கூட இருக்கட்டும், நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அவர்களின் உட்கட்சி விவகாரம். ஆனால் அரசாங்கத்தை நடத்துகிற முதலமைச்சருக்கு இருக்கிற பொறுப்பு, சாட்டையால் அடித்து அரசு ஊழியர்களை வேலை வாங்குகிறேன் என்று சட்டசபையில் சொன்னவர் அவர்களின் தலைவி என்று சொல்லிக் கொள்கிற அம்மையார் ஜெயலலிதா. சொன்னாரா இல்லையா? 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் வீட்டுக்கு அனுப்பியவர். அவர் தலைமையில் செயல்படுகிற அரசாங்கம் என்று சொல்லுகிறவர்களின் ஆட்சியிலே இருக்கிற அமைச்சர்கள் பேசுகிற வார்த்தையாது. இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்வதற்கு இது ஒன்றே ஆதாரம் இல்லையா? இது ஒன்றே சாட்சி இல்லையா? நீங்க ஒரு அமைச்சர் என்ன சொல்லணும்? நடவடிக்கை எடுப்போம் சொல்லணும். நடவடிக்கை எடுக்கிற இடத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் எச்சரிக்கை, பொருள் சொல்லுவதா எச்சரிக்கை? நீங்க நோட் கொடுப்பீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பீங்களா, இல்ல மெமோ கொடுப்பீங்களா, இல்ல அதிகாரிகளுக்கு ஆய்வு கூட்டத்திலே எச்சரிக்கை சொல்லுவீங்களா? இது என்ன சார் அநியாயம்? இது என்ன அவமானம்? இது நீங்க இங்க அரசு என்பது இருக்கிறதான்ற கேள்வி தானே நாங்க சொல்றோம். கவர்னர் என்கின்ற ஒருவர் இங்கே இல்லை. ஒரு வருடமாக தமிழ்நாட்டிலே எந்த அமைச்சராவது இது குறித்து இதுவரைக்கும் முதலமைச்சர் எத்தனை முறை பிரதமரை சந்தித்திருக்கிறார், கேட்டிருக்கிறாரா? ஒரு அமைச்சரின் வீட்டிலே ரெய்ட் நடந்திருக்கிறது, அமைச்சரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் மாநிலத்துக்கு கவர்னர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே எந்த அமைச்சர் வீட்டில் ரெய்ட் நடந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற எந்த அமைச்சர் வீட்டில் ரெய்ட் நடந்திருக்கிறதா? எந்த அமைச்சரின் சொத்து, சிட்டிங் மினிஸ்டர் சொத்து முடக்கப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. நாங்க பதில் சொல்றோம். இதே திமுக ஆட்சி உடனடியாக அந்த ஆட்சியில இல்லையா அப்படின்னு பேராசிரியர் தீரன் கேட்பார். நான் அதுக்கு பதில் சொல்றேன். எங்கள் ஆட்சியில் குறை இருந்தது, குறை சுட்டிக்காட்டப்படும். ஒரு தாசில்தார் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் சார்,
முதலமைச்சர் நேரடியாக சந்திச்சு முல்லைவேந்தன் என்கிற அமைச்சர் தவறாக நடந்துக்கிறாரு, அன்றைக்கு மாலையே முல்லைவேந்தன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். இது எங்க ஆட்சி? நீங்க இன்னைக்கு ஆட்சி நடத்துறீங்களா? இது என்ன காட்சி நடத்துறீங்களா? இது சார் நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு நிமிஷம், நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான் சார். நீங்கள் புகார் வந்திருக்கிற இந்த அரசாங்கத்திலே சட்டமே இல்லாம எந்த விதமான காரணமும் இல்லாம எதிர்க்கட்சியை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஆதாரத்தில் ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்த ஆதாரத்தை நிரூபிக்கவில்லைனா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்? பேசுவோம். நான் மற்ற இருவரையும் விரிவா இடைவெளிக்கு பிறகு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய பதில் மட்டும் இது சார்ந்து கேட்டுட்டேன் பேராசிரியர் தீரன் கிட்ட. அதிகாரிகள் நீங்க சொல்றத கேட்கல, அரசு சொல்றத செய்யல அப்படின்னா மெமோ கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. மாறா புலம்பனமா பொதுத்தளத்துல வருத்தப்படணுமா? அதாவது தமிழ்ல ஒரு முறை சொல்லுவார்கள், சாம பேத தான தண்டம்னு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. அம்மா அவங்களுடைய கமாண்டிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இந்த அரசு இல்ல. இருங்க சொல்லிடுறேன், நான் என்ன பேச விடுங்க, அது தனி. ஆனால் அப்ப அம்மா இருந்த நேரம் வேற, இப்ப நாங்க இருக்கக்கூடிய அம்மாவின் அரசு அம்மாவின் அரசு மாதிரி தானே இருக்கணும். அப்ப தம்பி என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க எந்த அதிகாரியா இருந்தாலும் அவன் நடவடிக்கை எடுங்க, இது நீங்க த்ரெட் பண்ற மாதிரி இவர் சொல்றாரு. நாங்க எதுவுமே அது திமுக ஆட்சியில் ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட என்ன பண்ணுவோம், ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாம் போயிட்டு மிரட்டி நான் உன்னை தீர்த்துற மாதிரி மாத்திடுற மாதிரி. அது அம்மா அரசை பொறுத்தளவுல எந்த அலுவலகத்திலும் எந்த அதிகாரியிடம் நீங்க மிரட்டக்கூடாது, இன்டர்வியர் தலையீடு செய்யக்கூடாது. அவர்கள் அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை சரிவர செய்வார்கள். 19 முறை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதுவேற்றத்துக்கு பிறகு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. நேர்மையற்ற அதிகாரிகளை, நேர்மையாக இருக்கிற அதிகாரிகளை செயல்பட விடாமல் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அதிகாரி எதுக்கு இன்னைக்கு மாற்றம் பண்றாருன்னு செய்தி வருது. ஊழலுக்கு ஒத்துழைக்கவில்லை விஜய். ஒரே வார்த்தையை மட்டும் நீங்க கேட்டுங்க. 3 அதிகாரிகள் சார், விஜய் பட்னாவிஸ் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உட்பட 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக 3 முறை இந்த ஆட்சியிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக, ஏன் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்ற விளக்கத்தை இவரால் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொட்டீன் ப்ரொசீஜர். நேர்களை மூத்த அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஒரு பரபரப்பு புகாரை வைத்திருக்கிறார் தமிழக அரசு அதிகாரிகள் மீது. அவங்க எல்லாம் ஒத்துழைக்கிறது இல்லை, சிலர் திமுகவோடு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்புது. அரசுடைய ஸ்திரத்தன்மை குறித்த சந்தேகம் அதிகாரிகளுக்கே இருக்கா, அரசுக்கே இருக்காங்கிற கேள்வியெல்லாம் எழுது. மூத்த அதிகாரியா தமிழக அரசுல பணியாற்றி இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு முருகன், இது எச்சரிக்கை அப்படிங்கிறாரு பேராசிரியர் தீரன். இது அரசுடைய தோல்வியை காட்டுது அப்படிங்கிறாரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராஜ். இது ஸ்திரத்தன்மை குறித்த சந்தேகம் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இருக்கிறத காட்டலையா? ஆல் இஸ் நாட் வெல் என்பதுதானே இதை விளக்குது. இல்லை, இதில் 2 போர்ஷன் இருக்கு. ஒன்று அதிகாரிகள் எங்களோடு ஒத்துழைக்கவில்லைன்னு அமைச்சர் சொல்வது என்னன்னு அவர் விளக்கலை. அவர் என்ன மீன் பண்ணாருன்னா, நான் சொன்னதெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னு. நாம் வேற எங்கேயும் போக வேண்டாம், டெக்ஸ்ட் புக் எடுத்து படிக்க வேண்டாம், நேராக தமிழ்நாடுடைய பின் சரித்திரத்தை பார்த்தாலே போதும். பெருந்தலைவர் காமராஜர் கேபினட் மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு தரம் இருக்கையிலே ஜூனியர் மோஸ்ட் யங் மினிஸ்டர் போராகன் அவர்கள் ஒன்று சொன்னார். என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படி கையை வைத்தினோடனே, என் ஆஃபீஸில் இருக்கிற செக்ரட்டரி நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாரு, அவரை மாற்றிடணுங்க ஐயா அப்படின்னாரு. ஒன்று வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா? அதுதாங்க அண்ணா, நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நம்ம எல்லாரை விட அதிகம் படித்தவர், நம்மை விட அரசின் நிர்வாகத்தில் அதிக அனுபவம் உள்ளவர். உங்களுக்கு எனக்கும் அரசியலில் இருக்கிற அனுபவம் அவருக்கு நிர்வாகத்தில் உண்டு. தயவு செய்து அவர் சொன்னதை நீங்கள் கேட்டு பழகுங்கள் அப்படின்னு சொன்னார் பெரியவர். அப்புறம் அண்ணாதுரை அவர்கள் 67 ஜெயிச்ச உடனே எதிர்பார்க்கல வெற்றின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ராஜாஜியை பார்த்து ஒன்று கேட்டார். எனக்கு ஒரு தயக்கம் இருக்குங்க ஐயா, உங்கள்கிட்ட தான் பேச முடியும், என்ன சொல்லுங்கள் அப்படின்னார் ராஜாஜி. நாங்கள் இந்த அதிகாரிகளை ஏற்றி எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம், கல்லெறிஞ்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், எங்களை அவங்க லத்தி சார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோடு சேர்ந்து எப்படி வேலை செய்கிறது, எங்கள் எதிரிகளாக எங்களை நினைப்பாங்களேன்னாரு. நீங்கள் சிவில் சர்வீஸை நல்லா புரிஞ்சுங்க. ஆங்கிலேயர்கள்ட்ட வேலை செய்யும்போது அவர்களுக்கு தகுந்தபடி வேலை செய்வார்கள்.
காங்கிரஸ்காரர்களோட வேலை செய்யும்போது அதற்கு தகுந்தபடி வேலை செய்வார்கள், உங்களோடு வரும்போது உங்களுக்கு தகுந்த. ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அவர்களும் நேர்மையாக இருப்பார்கள், நீங்கள் தவறு செய்தால் மெதுவாக ஒவ்வொருத்தராக தவறு செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு ராஜாஜி அவர்கள் சொன்னார். இதை அப்படியே கொண்டு வந்துடுங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டையோ இதுக்கு முன்ன இருந்த கவர்மெண்ட்டே விட்டுருங்க. நாம் கொஞ்ச நாளாக அகில இந்தியாவிலையும் அரசியல் ஒரு வியாபாரம், 5 வருஷத்தில் நான் ஒரு 50 கோடி சம்பாதிக்கலைன்னா நான் செட்டில் ஆக முடியாது, அப்புறம் நான் அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஃபண்டு வேணும், நான் நிற்கிறதுக்கு மட்டும் இல்லை என் டிசிட்டி என்னை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நிர்வாகம், அரசியல். அந்த அரசியலில் இவர்கள் சொல்வது இன்டைரக்டாக என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத செய்யணும் அப்படிங்கிறாரு. ஆனால் சிவில் சர்வீஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இன்றளவும் நடைமுறையில் உள்ள நல்ல அதிகாரிகள் செய்வது, ஐயா நான் ரூல் படி தான் போவேன், ஆனால் நீங்கள் அதை ஓவர் ரூல் பண்ணனா நான் எழுதிடுவேன், என்ன நீங்கள் ஓவர் ரூல் பண்ணலாம். தயவுசெய்து இந்த விவாதத்தில் கலந்துக்கிற எல்லோரும் பார்வையாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன், அவர் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சார் இன்றைக்கி பேசினவர், நான் ஃபாரஸ்ட் செக்ரட்டரியாக இருக்கேன், அவர் இந்த இடத்துல டீநோட்டிஃபை பண்ணி இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரைவேட் லேண்டாக மாற்றணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபைலில் அது ரூல் படி தப்புங்க ஐயா, நான் மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனால் அவருக்கே ஒரு யோசனை என்ன சொல்லுவேன், ஆனால் நான் முடியாதுன்னு சொன்ன ஃபைல் உங்களுக்கு வரும், நீங்கள் என்ன ஓவர் ரூல் பண்ணி முடியும்னு எழுதலாம், அதையும் நான் சொல்லுவேன். இதுதான் நம்ம நடைமுறை. ஆனால் அவர் என்ன நினைப்பார்னா, நம்ம ஃபைலில் மாட்டிக்கிட்டா அடுத்த கவர்மெண்ட் நம்ம மேலே கிரிமினல் கேஸ் போட்டலாம், இவரே எழுதி நடந்துட்டா ஈஸின்னு நினைக்கலாம். இது நடைமுறை உண்மை, இது யாரும் எதிர்த்து நான் சொல்லல. இது பிராக்டிகல் ஒரு ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்கா? இப்ப இல்லாத பிரச்சனை நீங்க அஸ்யூம் பண்றீங்க. இது என்ன நீங்க பண்றது? இல்ல ஒரு பப்ளிக்கா ஒரு மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர், அது வேற. நான் சொல்றது அதிகாரிகள் கேட்க மாட்டேங்கறாங்க அப்படினு வெளிப்படையா சொல்றது எப்படி பாருங்க சார். இப்போ நீங்க அடுத்த பாயிண்ட் போயிட்டீங்க. உண்மையிலேயே அப்படி நிலைமை இருந்து இதை எப்படி சமாளிக்கணும்னு இவங்களுக்குள்ள பேசி அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லி சரி பண்றது வேற. பப்ளிக் மீட்டிங்ல அதை சொல்றது நீங்க சொல்ற மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயம். இது சால்வ் ஆகிறத விட இன்னும் நிறைய டிபேட்டை உண்டாக்கி இன்னும் எல்லாரும் நம்மளும் இப்படி இருக்கலாம் போலன்னு ஒரு கோடிட்டு காட்டுகின்ற நிலைமை உருவாகும். ரைட். நான் திரு சதீஷ் கிட்ட கேட்க விரும்புறேன், சாமானியனுடைய குரலை கேட்க விரும்புறேன். இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மூத்த அமைச்சர் சொல்றார், அரசு சொல்றதை அதிகாரிகள் கேட்கணும், அதுதான் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இங்கே எதுவும் சரியில்லை, ஸ்திரத்தன்மை மீது அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு, அந்த குழப்பத்துடைய வெளிப்பாடு இந்த பேச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் டு தந்தி டிவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட்டான டாபிக்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆஸ் அ பப்ளிக் நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இது பொலிட்டீஷியன், பியூரோக்ராட் அதுக்கு சம்மந்தப்பட்டது. இதில் ஹவு டஸ் பப்ளிக் இதில் எப்படி வராங்க அப்படின்றத இல்லாமல் இட் ஆல்சோ இந்த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸில் தட் இஸ் வாட் த கவர்னன்ஸ். இப்போ சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜெயராஜ் சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இஸ் தேர் அ கவர்னன்ஸ் அப்படின்றாங்க. ஆஸ் அ பப்ளிக் ஐ ஃபீல் தட் தெர் இஸ் அ கவர்னன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதை நான் சொல்கிறேன். சி, ஐ ஹவ் voted, so the chief minister is there for me. First of all, that is the identity for me that there is a governance. தமிழே பேசும். ஆமாம், அப்போ கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். கரெக்டுங்களா? நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற அந்த ஓட்டு தேதி என் கையில் அந்த ஓட்டுனுடைய அடையாளம் இருக்கு, அது இன்னும் அலையலை, மற்ற நெக்ஸ்ட் இது வரல. ஸோ கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற அது நான் உள்ள இன்டெப்த் போகல. அவர் என்ன சொல்ல வராங்க, அதோட ஸ்டெபிலிட்டி இருக்கா என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல, அது உள்ள நான் போகல. சரிங்களா? பட் தெர் இஸ் அ கவர்னன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். இப்போ சீனியர் அரசு செயல்படுது, அவர் என்ன சொல்றாரு, அரசு செயல்பாட்டில் பார்க்க முடியலங்கிறது அவருடைய விமர்சனம். தட்ஸ் வாட். இப்போ நான் அது உள்ள நான் போகல. நான் as a பப்ளிக் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். ஓகே, பாயிண்ட் 1. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, சார் சொன்ன மாதிரி அந்த பியூரோக்ராட் அதுக்கப்புறமா பொலிட்டீஷியன் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் அஃப்கோர்ஸ் அது அந்த க்ளோஸ்டு என்வாயர்மெண்ட்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் அ பப்ளிக்காக நான் ஃபீல் பண்றேன். நான் வெளியில அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா. வெளியில வருது அப்படிங்கறதுனாலே அது எதனது வெளிப்பாடு கேள்வி எழுது. ஓகே, நான் விரிவா நம்ம அதை பற்றி அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். 2 அரசியல் பிரமுகர்களுடைய கருத்தையும் கேட்கலாம். பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அரசு அதிகாரிகள் பற்றி அமைச்சர் சொன்னது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அரசுடைய ஸ்திரத்தன்மை குறித்து அரசுக்கே அமைச்சர்களுக்கே சந்தேகம் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி எழுது.
ஏன் இந்த கேள்வி எழுதுன்னா இன்னொரு கூற்றின் அடிப்படையில் முதலமைச்சர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தடைகளை எல்லாம் தாண்டி கோட்டையில கொடியேற்றுவார் அப்படிங்கிறார். தேசிய கொடியை 74லேருந்து தொடர்ந்து முதலமைச்சர்கள் 42-43 வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க. தேசிய கொடி ஏற்றுறத வெற்றி கொடி ஏற்றுவது போல ஒரு அமைச்சர் சொல்வது அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்வதா எடுத்துக்கிறதா? இது ஸ்திரத்தன்மை குறித்த ஒரு பார்வை, அச்சம், அதுல இருக்கக்கூடிய ஒரு டவுட் அரசுக்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நானே பதில் சொல்வேன். பேராசிரியருக்கு வைத்த பதில் இது. அதாவதுங்க, நம்ம எதையும் அந்த கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் அப்படின்னு தமிழில் ஒரு வழக்கு உண்டு. அது மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் அகராதி வச்சுன்னு விளக்கம் சொல்லாதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், இது ஒவ்வொரு ஆட்சியில் நடைபெற. நான் அங்கேருந்து வரேன். நம்ம 48 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நேர்மைக்கு பேர் போனவர். அவர் முதல்ல பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அவர் தான். உடனே ஐஏஎஸ் அதிகாரிலாம் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க நேருவுக்கு. உடனே நேரு என்ன பண்றாரு, டெல்லி கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். அப்போ என்ன சொல்றாரு நேரு, பிரதமர்கிட்டயே முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் என்ன சொல்றாரு, என்னங்க நான் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு சேராது இந்த அதிகாரிலாம் எதுக்குறான், அதை நான் ஏற்றுக்கணுமா? எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் எனக்கு முக்கியம், அதிகாரி உங்களுக்கு முக்கியம்னா நீங்க அதிகாரி வச்சு ஆட்சி பண்ணீங்க, என்ன விட்டுருங்கன்னாரு. இல்லை உனக்கு ஒரு நாள் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன், நீ நாளைக்கு சொல்லலாம். நாளைக்கு ராஜினாமா கருத்து போயிட்டார். எதுக்கு சொல்றேன்னா, ஓமந்தூரார் மிகப்பெரிய நேர்மையாளர், மிகச்சிறந்த நிர்வாகி. அவர் காலத்திலே இது இருக்கு. அண்ணா தமிழ்நாடுன்னு பெயர் வச்ச போது நான் சொல்றேன் கேட்டுங்க, தமிழ்நாடு பெயர் வச்ச போது ஒரு அதிகாரி மிரட்டுறாரு. என்ன சொல்றாரு, ஏங்க நீங்க ஏற்கனவே பிரிவினவாதின்னு உங்களுக்கு முத்திரை குத்தி இருக்காங்க, நீங்க தமிழ்நாடு தமிழ் மாநிலம்னு வச்சா கூட பரவாயில்ல, தமிழ்நாடுன்னு வைக்க அது ஒரு நாடு மாதிரி பிரிவினை கொள்கை மாதிரி எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா சொன்னாரு, ஏங்க அதிகாரிகள் எதிர்கட்சிகள் எப்படி வேணாலும் பேசுவாங்க, அதிகாரி நீங்க அந்த மாதிரி நினைக்கல, எனக்கு இதனால ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு பெயர் மாற்றம் செஞ்சுதான் சொல்றாரு. அதே மாதிரி இந்த டிஃபரன்சஸ் வரலாறு பிறகு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வெளிப்படையா எங்க அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுக்கறாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லும்போது கேள்வி வருதுங்க. நம்ம ஸ்பெசிபிக்ஸ்க்கு வந்துருவோம். இந்த மாதிரி நிறைய பழைய விஷயங்கள்லாம் நிறைய சுட்டி காட்டலாம். சுவையா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லன்ற இது இல்லாம கூட இருக்கு. சராசரி இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். வேற எந்த முதலமைச்சர் இல்லாட்டி வேற எந்த அமைச்சர் எங்க முதலமைச்சர் கொடி ஏத்துவார் தெரியுமா ஆகஸ்ட் 15 தேதிக்கு? இதுக்கு முன்னாடி அது ஒரு நிகழ்வா சொல்லுங்க. அது கூட நாங்க பேசக்கூடாது இல்லங்க. என்னங்க இது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் கொடி ஏற்றுவார், அடுத்த வருஷம் ஏற்றுவார். இல்ல அவருக்கு வச்ச கேள்வி திருமுருகன் இல்ல, அவருக்கு இன்னும் பதில் வாங்கல அதுகிட்ட இந்த விஷயத்துக்கு. பேராசிரியர் இது ஒரு முக்கிய நிகழ்வா சொல்றார். இது ரொட்டீனா ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் இதுக்கு நான் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சேனாக்கா பல பேருடைய மனசு புண்படும். அதாவது எங்களில் இருக்கிறவங்களே இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கச்சை கட்டின்னு நிற்கிறாங்க. ஆனால் மாற்று கட்சிகள் அமர்ந்து விடக்கூடாதுன்றதுலேயும் உறுதியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கிற இந்த குழப்பமான சூழ்நிலை, ஆட்சி இன்னைக்கு அன்னைக்கு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்க மீடியாக்கள். இல்லை அப்படிதான் நடக்குது. அந்த அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான். ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, 4 ஆண்டு இந்த ஆட்சி தொடரும்னு சொன்னாக்கா அது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இல்ல, அது அடிக்கடி ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கா அப்படிங்கறது. அதுல என்னங்க தப்பு? முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் அதுல கருத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் மிஸ்டர் ஜெயராஜ். இல்ல, இது எப்படி நகைச்சுவை எடுத்துக்கிறாருன்னு தெரியல பேராசிரியர். எனக்கு என்ன இதுல இருக்குன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நாங்க ஏன் சார் பாதிக்கப்படணும், நாங்கன்னா நாட்டு மக்கள் ஏன் பாதிக்கப்படணும்? தினந்தோறும் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நல்ல கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன அவங்க பாதிக்கப்பட்டாங்க? நான் இப்ப கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான். முதலமைச்சர் ஓமதுர்வாரையும் இன்றைய எடப்பாடி பழனிசாமியும் ஐயா தீரன் ஒப்பிடுறாரா? அன்றைக்கு இந்த பதவி இந்த திட்டம் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று பாரத பிரதமரையே சந்தித்து மன்றாடினார்கள் அன்றைய முதலமைச்சர்கள். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படி மன்றாடி என்ன திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்? ஒன்னு சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் வேலையை பிரதமர் மோடி செய்கிறாரே, இதை இந்த அரசாங்கம் தட்டி கேட்கிறதா? இல்ல இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் ஏதாவது ஒண்ணு, நாங்கள் மாநில உரிமையை தட்டி பறித்திருக்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கிறோம், மாட்டு இறைச்சி விவகாரத்திலே முதல்வர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதுல ஏதாவது சொல்லியிருக்காரா? நீட் குறித்து ஏதாவது சொல்லியிருக்காரா? எதை குறித்தும் எதை பற்றியும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தின் முதலமைச்சர் எதுவுமே சொல்லலையே சார். நாங்க என்ன கேட்கிறோம், என்னைக்கு நீங்க நீட்ல விலக்கு வாங்கி கொடுப்பீங்க? என்னைக்கு மருத்துவ கவுன்சிலிங் நடக்கும்? என்னைக்கு தற்காலிகமா அது நிரந்தரமா?
நீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இன்னைக்கு பாருங்க, நீங்க நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, முதலமைச்சராக 2023 விஷன் 23 சொன்னாங்களே ஜெயலலிதா சட்டசபையில 11 திட்டங்களை சொன்னாங்களே, அந்த 11 திட்டங்களுக்கு feasible study செஞ்சிருக்காங்களா இந்த அரசாங்கம்? ஒன்லி feasible study. நான் வந்து பூமி பூஜை போடுங்க அடிக்கல் நாட்டுங்கள் சொல்லல. அரசாங்கத்தினுடைய பணத்துல எம்ஜிஆர் நூற்றாண்டு நடத்தி அதில் எதிர்க்கட்சிகளுக்கும் அவர் கட்சிக்காரர்களுக்கும் சவால் விடுறாரு முதலமைச்சர். நீங்க ஏன் வந்து உங்களோட சொந்த பணத்துல செய்ய மறுக்கிறீங்க? நீங்க வந்து 2000 விஷன் இல்ல ஒரு நிமிஷம் விஷன் 2023ல எத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, விஷன் 2023ல எத்தனை திட்டங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க? நான் இல்ல நான் முடிச்சறேன். நீ ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. ஒரே நிமிஷம் ஐயா, ஈக்குவட்டபிளா இருக்கணும். இல்ல ப்ளீஸ், விஷன் 2023ல வச்சிருக்கீங்க. நாங்கள் வந்து 13 திட்டங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னார். பேராசிரியர் தீரன் அதில் feasible study பண்ணிருக்கீங்களா? பேராசிரியர் தீரன் விஷனே அவங்களுக்கு கிடையாது, அப்புறம் என்ன அவங்க அதுல ஜெயலலிதா அம்மையார் சொன்னத பத்தி நான் பேசிட்டு இருக்கேங்க. இருங்க அதுல 2017ல செயல்படுத்தி முடிப்போம், 2016ல செயல்படுத்தி முடிப்போம் அப்படின்னு நீங்க இலக்கு வச்ச திட்டங்கள் ஆரம்பிக்கப்படாத திட்டங்கள்லாம் பட்டியலிட முடியும். ஏங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க, இந்த மாதமே ஒரு முக்கியமான அறிவிப்பு, 2 அறிவிப்புகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் செய்ய இருக்கிறார். நான் அதெல்லாம் அப்புறம் விளவரையா சொல்றேன். அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை, எடப்பாடியுடைய அரசை பொறுத்தவரை என்னங்க குறை? 45 ஆண்டு காலமாக இல்லாத அந்த வண்டல் மண் அல்றதுக்கு விவசாயி கொடுத்த உடனே மவராசன் நல்லா இருக்கணும் வாயார வாழ்த்துறாங்க, இவங்க வயிறு ஏறிடுறாங்க. அதுக்கு ஒரு போட்டியா போய் இருங்க, ஊர்ல போய் பேசி பாருங்க, வயிறு ஏறிடுறாங்க. இல்ல நான் சொல்றேன் கேட்டுங்க, என்ன இருங்க அண்ணன் என்ன செய்யல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து ஊரக சாலைகள்லாம் வந்து 1254 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஊரக சாலைகள், பாலங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கு அண்ணன் இது பண்ணியிருக்கிறாரு. அது இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இந்த சொல்றாங்க இல்லையா, உயிரி தொழில்நுட்பத்தால தான் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணி இன்னைக்கு அதுக்கு 500 கோடி ஒதுக்கி ஒரு 22 மாவட்டங்கள்ல அந்த ஒதுக்கீடு அறிவிப்பெல்லாம் நான் சொல்ற திட்டம் அமுலா இருக்கிறது. இதனால 2250 விவசாயிகள் இதுல பலன் பெறாங்க. 11250 ஏக்கர் பரப்பளவுல இந்த தோட்டக்கலை பயிர் வந்து பண்ணி அதுல கிடைக்கிற விஷன் 2023ல 19 திட்டம் நம்ம அறிவிச்சாங்களே, அதுல என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நாங்க வந்து இது பண்ணீங்க வண்டல் மண் இது பண்ண அது பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இல்ல நான் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் முருகன், இது வந்து அரசுடைய ஸ்டெபிலிட்டி சம்பந்தப்பட்டது இல்லையா? அதாவது தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம பார்வையாளர் அவங்களுக்குள்ள எந்த மாதிரி நீங்க அவர் சொன்னார், நீங்க நியூஸை பரப்புறீங்க, நீங்க இல்ல எல்லா ஊடகங்களும் டெய்லி என்ன எழுதுறாங்க, அப்படி தினகரன் சார் இப்படி இறங்குவார், நான் வந்து ஆட்சியை கைப்பற்றுவேன் அப்படிம்பாரு, அதுக்கு ஒரு டிபேட்டு. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் சொல்லுவார், நான் இந்த பக்கம் போகிறேன். ஸோ இது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வரவேற்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தொடருவோம், 15ஆம் தேதி எல்லா தடைகளையும் கடந்து போய் கொடியேற்றுவோம்னு அவர் சொல்கிறார். இதை நீங்கள் டிபேட்டே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அது சொல்ல வேண்டியதே இல்லையா? அப்படி இல்லைங்க, நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் சும்மா இருந்தாக்கி அவங்களும் சும்மா இருக்கணும். உங்களுடைய 3 குரூப் 4 குரூப்பில் உட்காந்துக்கிட்டு இது இன்னைக்கே நாளைக்கேன்னு இல்லை, எங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்க எம்எல்ஏக்கள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இது வரைக்கும் சொன்னார் 15ஆம் தேதிக்குள்ள ஆட்சி கவுரவம் இல்லை, நாளைக்கே கவுரவம்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து அப்படி நினைக்கிறீங்க, எல்லா பத்திரிகைகளையும் படிக்கணும். நீங்கள் எல்லா அந்த பயங்கர செய்திகள் போடுற பத்திரிகைகளை நீங்கள் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த எம்எல்ஏ வந்து இன்னைக்கு நான் மாட்டேன் பாரு, சாயந்தரம் வந்து இல்ல நான் ஏத்துக்கிறேன் பாரு, அப்படிலாம் வந்து யதார்த்தமா இருக்கு இல்லையா? யதார்த்தம் இல்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் வந்து எனக்கு 5 கோடி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. எல்லாம் போக உண்மையிலேயே என்ன நடக்குன்னு எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும், இவருக்கும் தெரியும். அது டிபேட் பண்ண முடியாத விஷயம், அது கிரிமினலாக இருக்கும். அதனால் பழனிசாமி அவர்கள் இன்னும் சொல்லணும்,
நாளைக்கு சுதந்திர தினம் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் தான் ஏற்றுவேன்னு. அந்த நிலைமையில இன்னைக்கு ஆட்சி நாளைக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு சொல்லலாம். இல்ல மாமா, அப்படி ஆகி போச்சு. ஏன்னா நீங்க பாருங்க, தயவு செய்து அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ குறை சொல்வதை விட்டுவிடுங்கள். நமது ஜனநாயகமும் நமது மாநில அரசும் ரொம்ப சர்வசாதாரணமா அப்படி ஆகி போச்சுங்கிறது இன்றைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம். சாமானியனுடைய குரலையும் கேட்கணும். மற்ற 2 பேருமே இன்னும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்குங்கிறாங்க. அவரும் வருத்தப்படுறாரு. நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. அமைச்சர் அரசு ஊழியர்கள் மீது புகார், நிதர்சனமா திசை திருப்பலா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய இந்த உட்கட்சி விவகாரம் தான் இதில் எதிரொலிக்குது அப்படின்னு பேராசிரியர் தீரன் சொல்றதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் யதார்த்தமா நம்ம பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது இப்படியே தொடர்வது சரின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, சார் சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டும் சரி, அதில் இருக்க பியூரோக்ராட்டும் சரி, அவங்களுடைய எல்லா டிஸ்கஷன்ஸும் வந்து உள்ளவே இருந்துட்டு அதோட இருந்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வெளியில வர்றதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதிகாரிகள்னு பொதுவா தம்மையார் வெளியில சொல்லி நம்ம கேட்டதில்லை. திரு கருணாநிதி ஆட்சியில கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்குது அப்படின்னா அது என்ன காரணத்தால இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் காரணம் உங்களுடைய பார்வையில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஆஸ் அ பப்ளிக் நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறது தான் காரணம். அப்படிங்கிறத விட வெளியில வரக்கூடாது, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாது இல்லைங்களா? நமக்கு சில விஷயங்கள் இப்போ சம்திங் இஸ் நாட் வெல், ஏதோ பிரச்சனை அப்படின்னா நமக்கு தெரியாமலே இருந்தா நல்லதா, இல்லாட்டி அது வெளிப்படும் போது ஏதோ பிரச்சனை நம்ம புரிஞ்சு போல. அது ஜனநாயகத்துல மன்னர்களா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஏன் தெரியக்கூடாது? ஜனநாயகம்ன்ற பேர்ல எல்லா உங்களுடைய சண்டைகள், அதான் சொல்றேன், அப்பா அம்மான்றது அது சில்ட்ரன்ஸ். அமைச்சர் வெளியில சொல்லிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்கலாம், அது தெரியல. அப்படி இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அமைச்சர் இந்த பிரச்சனை இருந்து அதிகாரிகள் ஒத்துழைக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கணுமே தவிர பொதுத்தளத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாது இல்லைங்களா? பொது தரத்துக்கு வரக்கூடாது. வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இது ஸ்திரத்தன்மையை குறித்த கேள்விகளையும் எழுப்புது. திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான சூழல் இல்லை வாய்ப்பு, சட்டப்பூர்வமான வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் நடுவில் இருந்து ஏற்படுது. ஒரு 6 மாதம் கேப் ஏற்கனவே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த பிறகு. ஸோ திமுக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுமா? உடனடியாக அந்த நடவடிக்கைகள் இறங்குமா? இல்லை வெயிட் அண்ட் வாட்ச்னு இல்லை, அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலையை நாங்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கையை எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் எடுப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இவர்கள் வெளியில என்னதான் சண்டை போடுறாங்க? ஓ பன்னீர்செல்வம் சண்டை போடுறாரு, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நான் போராட்டம் நடத்த போறேன்னு சொல்றாரு. ஏன் சட்டசபையில் இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கல? அவரு எந்த ஊடகமாவது அதை கேட்கறாங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? ஓ பன்னீர்செல்வத்துக்கு சட்டசபைக்குள்ள தினகரன் அணியும் ஓ பன்னீர்செல்வம் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் எல்லா அணியும் ஒன்னா வராங்களே. எல்லா அணியும் ஒன்றாக சேர்ந்து ஜனாதிபதி வேட்பாளரையும் பிஜேபி ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க, பிஜேபியின் துணை ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க. அப்ப இவர்களின் சண்டை காட்சிகள் எதை நோக்கி இருக்கிறது? அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதன் மூலம் ஊழல் செய்ய வேண்டும். அதுதான் இவர்கள் நோக்கம். நாங்க திரும்ப சொல்றோம், இன்றைக்கு உதயச்சந்திரனோட பிரச்சனை திரும்ப வர்றது ஏன் திரும்ப சொல்றேன்னா, 300 டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு, ஒத்த ரூபாய் மினிஸ்டர் கிட்ட வாங்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக செயலரை மாற்றணும்னு சொல்றாங்களே, அதுதான் காரணம். ஒரு நிமிஷம், எனக்கு ஆதாரம் இல்ல, அப்ப சொல்ல வந்த அதுதான். நீங்க உடனே ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். ஆதாரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் கேட்கிறது இதே கேள்வியை தான் இன்றைக்கு ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்கிறாரு. நேர்மையான அதிகாரிகள் நீங்கள் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இருந்தால், நேர்மையான உத்தரவை நீங்கள் பிறப்பித்தால் ஏன் அதிகாரிகள் அதை மீறப் போகிறார்கள்? அந்த கேள்வியை ஏன் நாம கேட்கல? நேர்மையான உத்தரவுகளை அமைச்சர் போட்டு
அதை அதிகாரி கேட்கவில்லைன்னு சொன்னா அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். நேர்மையற்ற விஷயங்களை செய்ய சொல்லி இந்த பேச்சு வருகிறது. ஓகே, நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. இதே வேளையில தான் கிரானைட் ஊழல்களை விசாரிக்கக்கூடிய திரு சகாயம் போட்டாரு. அவரை சகாயத்தை போட்டு அந்த குழு அறிக்கை எல்லாம் தயார் பண்ணி நின்னங்க. நீங்க என்னமோ நான் உடனே சொல்றேன் கேட்டுங்க. இவங்களுக்கு கத்தி பழக்கமே தவிர வந்து உருப்படியே எதையும் செஞ்சு பழக்கம் இல்லை. இவங்க ரொம்ப பெரிய இது மாதிரி கேட்டார. மொத்தம் 98 ஒரு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அம்மா. 60 கையெழுத்தாக்கி வேலைகளும் தொடங்கிட்டாங்க. அதுலதான் அப்போலோ டயர்ஸ் ராமநாதபுரத்தில் 500 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம், அதுக்கடுத்து 29,000 கோடி அந்நிய முதலீடு வந்திருக்கு. இதுல 22 ஒப்பந்தங்களுக்கு feasible studies முடிஞ்சிடுச்சு, வேலை தொடங்க போறாங்க. இன்னும் 16 தான் பாக்கி. அது கூட 2018 சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டுக்குள்ள நாங்க வந்து அதையும் நிறைவேற்றுவோம்னு சொல்லி மாண்புமிகு தமிழக தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் சட்டசபையில வைக்கப்படல. இவர் சொல்றது சட்டசபையில வைக்கப்படல. போய் பேசுறாரு இவரு. சட்டசபையில வைக்கப்படல. சட்டசபையிலே சொன்னாரு கிடையாது. நீங்க எந்த இடத்துல எந்த அமைச்சரோட டேபிள்ல வச்சாங்க மானிய கோரிக்கை எடுத்து இல்ல. அது உண்மையா போய் நீ தவறான தகவல் சொல்லக்கூடாது. தவறான தகவல் சொல்லக்கூடாது. நான் விளக்குறேன். இல்ல சார், மானிய கோரிக்கை சொல்லிருக்காரு. தப்பு. இவர் சொல்ற தப்பு. நான் எப்படி சொல்றேன் கேளுங்க. இல்ல, நான் ஆதாரம் சொல்றேன். தப்பு. நான் ஆதாரம் சொல்றேன். தப்பு. இப்ப அக்கப்பார கொளுத்தி போட கூடாது. இல்ல, ஆதாரம் இருந்தா பேசட்டும். இல்ல சார், இவர் சொல்றாரு ராமாபுரத்திலே எந்த இடத்திலே 500 மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்குவதற்கு ராமநாதபுரத்துல எந்த இடத்துல உருவாக்குறாங்க ஒரு நோட்டீஸ் காட்டுங்க சார். அதானியோட நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் விட்டுருங்க. 500 மெகாவாட்ல உற்பத்தி நடக்குதா? 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 அம்மா 15 நடக்குதா? மின்மிகை மாநிலமா மாத்தி காமிச்சாங்க. என்னமா பேசுறாங்க? என்ன கேக்குறோம்? உங்க ஆட்சியில ஒரு தொழிற்சாலை நடந்துதா? ராத்திரில பல்பு எரியுதா? வீட்ல படிக்க முடியுதா? இன்றைக்கு மைனஸ்ல தொழில் வளர்ச்சி போகுது. இன்னைக்கு மின்மிகை எப்படி போகுது மைனஸ்ல? அத மறுக்க முடியுமா? எப்படி மைனஸ்ல தொழில் வளர்ச்சி போகுது? நடக்குமா? மின்மிகை மாநிலமா இருக்குமா? கர்நாடகா, ஆந்திரா 2000 மெகாவாட் எங்களுக்கு கடன் கொடுன்னு கேட்பானா? ஓகே, கூல் டவுன் ஃபார் 20 கூல் டவுன். அவங்க மட்டும் தான் கதை தெரியுமா? நான் புள்ளிவரத்தோட பேசுறேன். அவர் மாதிரி அக்கப்போர் பேசுறாங்க. ஓகே, ஜனவரி 23 24 ஒரு நிமிஷம். ஜனவரி 23 24 இதே வந்து ஒரு நிமிஷம் ஜனவரி இங்க இருக்கிற முதலீடு 600 கோடி ரூபாய். எதுக்கு வந்து ஆந்திர மாநிலத்துக்கு போகுது? சிசிடில இவர்கள் மின்மிகை மாநிலம் சொல்றாங்களே, இவர்கள் சொல்ற மின் வளர்ச்சி இருந்தா, உற்பத்தி வளர்ச்சி இருந்தா இங்கே இருக்கிற தொழிற்சாலை வெளி மாநிலத்துக்கு போகுது. பதில் சொல்ல முடியுமா உங்களால? நோக்கியா கம்பெனி இது ஒரு சிஸ்டர் கன்சென்ட். அது நோக்கியா விட்டுருங்க. நான் நோக்கியாவை பேசல. செஞ்சிருக்காங்கங்கற நம்ம போறல சார். நோக்கியாவை விட்டுருங்க. ஆந்திராவில இருந்து கர்நாடகாவில இருந்து இங்க எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு தெரியுமா? சட்டசபையில சொல்லுங்க. ஒரு தொழிற்சாலை தொடங்குறதுக்கு அவங்களுக்கு எந்த மாநிலத்தில் விருப்பப்படுறாங்களோ அங்க மேற்கு வங்காளத்துல மூடப்பட்ட நானோ கார் திட்டம் குஜராத்துக்கு போச்சு. என்னவா இவர் பேசுறாரு? அதனால வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு தொழிற்சாலைகள் போவது வழக்கம். ஆனா இங்க தொழில் துறை முடங்கி இருக்கா? இந்த தொழில் முன்னேற்றம் இல்லாம இருக்கா? மைனஸ்ல போச்சு தொழில் வளர்ச்சி. சொல்லுங்க. நான் சொல்றேன் மத்திய அரசாங்கம் இவர் என்ன சர்டிஃபைட் பண்றது? மத்திய அரசாங்கம் 24 துறைகள்ல 8 துறைகள்ல தமிழ்நாடு விருது கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே கூல் டவுன் பண்ணீங்க. கூல் டவுன் இல்ல சார், இருங்க. மொத்த விருதுகள் 24. அதுல தமிழ்நாடு அச்சீவ் பண்ணது 8. ஓகே, அப்ப இது சிறந்த மாநிலமா இல்லையா? எந்த வருஷம்? போன வருஷம் சார். நான் இந்த வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். மைனஸ்ல போகுது. இந்த வருஷம் அப்படியே கீழ போயிடுச்சா? மைனஸ்ல போகுதுல இருந்து கீழ போயிடுச்சா? ஒரே வருஷம் அது எப்படி போகும்? உங்க ஆட்சியில ஒண்ணா ஒரே நாள்ல 200 கோடி ரூபாய் கை மாறும். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி I strongly insist. ரெண்டுமே கூட்டிருக்கலாம். நல்லா பேசுறாங்கல்ல, கேட்டாது நல்லா பேசுறேன் சார். குற்றச்சாட்டு சொன்னா பதில் சொல்லி எனக்கு அனுமதிக்கிறேன். அதான் சொல்றேன். நீங்க நிறைய பேசலாம். ரெண்டு பேருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சி பிரதான எதிர்கட்சி இல்லையா? அதனால ஆப்வியஸ்லி அந்த நேரத்தை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள கூட்டி பேசினா இன்னும் நிறைய பேசலாம். அதனாலதான் உங்க குரலையும் இன்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேக்குறீங்க? இது ஸ்திரத்தன்மை குறித்த ஒரு கேள்வியும் எழுப்புது. ஒரு பொலிட்டிக்கல் क्वेश्चन. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸ்டெபிலிட்டி ஆஃப் திஸ் கவர்மெண்ட் அட் ஸ்டேக் நினைக்கிறீங்க? அது நீ இந்த மாதிரி ஒரு பேசாட்டாலுமே ஸ்டெபிலிட்டி இஸ் எ ப்ராப்ளம்ங்கிறது அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஓபிஎஸ் நான் இதை எடுத்து போராடுவேன்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் வந்து தினகரன் டெய்லி இங்கேருந்து 3 பேர், அங்கேருந்து 4 பேர். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன சந்தேகம் வருது உங்களுக்கு? ஸ்டெபிலிட்டி இஸ் எ கொஸ்டின்.
அந்த ரூலிங் பார்ட்டி வந்து தன்னோடு இருக்கிற எம்எல்ஏக்களை சரியாக தட்டி கொடுத்து அங்கே மாவட்டத்தில் இருக்கவங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர், இது தொழில்துறை அமைச்சர், கடலூரில் அவர் மீட்டிங் போடுறாரு, அந்த எம்எல்ஏ 4 பேர் வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு இதில் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவர் செய்யலைன்னு வராமல் இருக்கலாம். ஸோ இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிலைமை வருவதற்கு அதிமுக காரணம் அல்ல. நமது அரசியல் கீழ் நோக்கி பயணி. இதே அதிமுக தானே சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் என்ன சார் இது? எனக்கு இவர் பேசுறதே புரியல. ஆளுங்கட்சி காரணம் இல்லைன்னா இவர் வந்து ஆளுங்கட்சி ஆதரவான அதிகாரின்னு சொல்ல சொல்றீங்க. பாருங்க, நீங்க பேசும்போது நடுநிலையா பேசுங்க. அப்புறம் இல்ல ஆளுங்கட்சி காரணம், அப்புறம் யாரு காரணம்? மிஸ்டர் முருகன், ஆளுங்கட்சி காரணம் அல்ல, சமூகத்தை குட்டிச்சோராக்கி அரசியலை கீழே கொண்டு போய்விட்டு இந்த ஸ்திரத்தை பாருங்க. இப்ப நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இன்னைக்கு பேசும்போது இவன் இன்னைக்கு காலையில இருந்து இல்ல, நீ கல்லூரியில் படித்த விதம், நீ விவரங்களை புரிந்து கொண்டது, இதெல்லாம் சேர்ந்து வர்ற வெளிப்பாடு தான் இது. அதே மாதிரி அரசியல் நம் கீழ் நோக்கி போய்விட்டது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுபோல் வந்து பணம் சம்பாதித்தா நான் முதல்ல சொன்னேன். அப்படி வந்த பிறகு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அந்த கட்சியை கையில் வச்சுட்டு அது உடையும் போது அவர் வந்து பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை எடுக்கிறது, இது நான் எந்த ஒரு தனிக்கட்ட கட்சி சொல்ல மாட்டேன். அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, பீகாரில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, தமிழ்நாட்டில் இல்லாம இருந்தது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கருதுறீங்க. பட் அது ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த ஒரு விஷயம் ஒரு அரசுக்கும் அதிகாரிகள் மட்டத்துக்கும் தம்பி, நான் சொல்றது நிலையற்ற ஸ்திரமற்ற அரசுங்கிறதுக்கு அந்த பேச்சு. திமுக உறுப்பினர் சொன்னார் பாருங்க, அரசாங்கத்தில் அதிகாரி சொன்னதை செய்யலாம், அவன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேள்வி கேட்டால் அமைச்சருக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, நேர்மையற்றதை சொல்றாங்க. இல்லை, அவருக்கு மேலே நீ நடவடிக்கை எடு. இப்போ நான் ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருக்கிறேன், நான் சொல்றது என் செக்ரட்டரி கேட்கணும்னா இஷ்யூ மெமோ அது பண்ணிருக்கணும். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார், அதுக்கும் பதில் அவர் என்ன சொல்ற, அமைச்சர் என்ன சொல்றாரு, சிலர் வந்து திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு, எல்லா கவர்மெண்ட்லையும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அங்கே ஒரு 4-5 பேர் இவங்களோட தொடர்பு வச்சுக்கிறது, அப்படி டச்சில் இருக்கிறது, அதெல்லாம் வந்து பழகி போய்விட்டது. அதை இவர் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஆளுங்களுக்கு வந்து சாதாரண பதவியும், நீங்கள் பிரமாதம் நினைக்கிறவங்களுக்கு நல்ல பதவியும் கொடுத்து, எல்லா பதவியுமே முக்கிய பதவி இல்ல, அரசு இயந்திரத்தை இந்த மாதிரி தெரியாத சப்ஜெக்ட் பேச. ஹோம் செக்ரட்டரியா இருக்கிறது அப்ப தெரிஞ்சுக்க, ஹோம் செக்ரட்டரியா இருக்கிற ஒருத்தர், ரெவன்யூ செக்ரட்டரியா இருக்கிற ஒரு ஆளு, பப்ளிக் செக்ரட்டரியா இருக்கிற ஒரு ஆளு, 3 ஈக்குவலண்ட் கிடையாது. சம் போஸ்ட் ஆர் வெரி பவர்ஃபுல், வெரி இம்பார்ட்டன்ட். அதில் எந்த கவர்மெண்ட், நீங்களே நாளைக்கு சிஎம் வந்து உட்கார்ந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை உள்ளவனை கொண்டு போய் தான் ஹோம் செக்ரட்டரியா போடணும். இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரம் இங்கிலீஷ் டைம். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அரசுக்கு ஒத்துழைக்கணும், ஒரு ஒத்துழைக்க வைக்கணும். அவசியம் இல்லையா? கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் லைக் IAS, IPS ஆஃபீஸர்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி. ஒழுங்காக வேலை செஞ்சால் வண்டி ஓடும் அல்லது மாட்டிக்கொள்ளப்படும் என்று கடுமையாக நடவடிக்கைகளை எடுத்த காலகட்டமும் உண்டு, செய்ய முடியும். ஆனால் அது குறைந்து போய் நிறைய நாள் ஆயிட்டுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். மோடியே சொல்லிக்கிறாருங்க, இந்த மாதிரி வேலை செய்ய அதிகாரிகள் நான் சாட்டையை சோட்டுவேன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பேச்சா? அவர் வந்து சிலருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு தவறான யதார்த்தமான பேச்சு. இறுதியான கருத்து have to எல்லாரோட லாஸ்ட் வேர்ட் ரொம்ப சுருக்கமா கேட்கிறேன். அதிகாரிகள் மீது இருக்கிற நடவடிக்கை இந்த அரசாங்கம் துரிதப்படுத்தினாலே போதும். ராம்மோகன் ராவ் வீட்டில இருந்து எத்தனை கோடி எடுத்தாங்கன்ற கேள்வி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதே வந்து ராம்மோகன் ராவ் IAS சொல்றேங்க, நீங்க அதுதான் 300 ஒரு நிமிஷம் என்ன கைப்பற்றாம என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த அதிகாரிகளுடைய ஊற்றுக்கண்ணே திமுக. இவங்க வந்து சாத்தா வேதவாதர் மாதிரி சொல்றாங்க. ஊழல் செய்து தண்டனை செய்து குற்றவாளி சார். 90 கோடி அன்னை சலாவணி மோசடி. திமுக அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய மகன். ஒரு சீரான அரசு நிர்வாகத்துல அதிகாரிகள், அதே போல மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்பு உண்டு. 2 பேரும் ஹார்மோனியஸா இருக்கிறது அவசியம். இந்த ஸ்திரத்தன்மை குறித்த கேள்விகள்லாம் எழுப்பும்போது இல்ல இது நீடித்து நிற்கும்,
தொடர்ந்து நீடிக்கும்னு அரசு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு. அதே வேளையில தான் அமைச்சர்கள் அதிகாரிகள் சிலர் ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பொது நலன் கருதி மக்கள் நலன் கருதி அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து அரசு இயந்திரத்தை நடத்தி போறது அவசியமான ஒரு விஷயம். இந்த ஃப்ரிக்ஷன் நிச்சயம் ஆரோக்கியமானது அல்ல. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.